காவேரி வந்து அந்த கிட்ட பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. உடனே விஜய் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. ஆனா விஜய்க்கு காலே எடுக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல காவேரிக்கு. அவர்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கும்போது இப்படி ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தோஷமான விஷயத்த சொன்னா விஜய் இவ்வளோ சந்தோஷப்படுவாரு என்ன அப்படியே கட்டிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து வெளியே வர காவேரி வந்து எல்லார்கிட்டையும் இப்போ சொல்லலாமா? வேணாம் வேணாம் முதல்ல விஜய் கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி முடிவு பண்ணுறாங்க. அடுத்து விஜயை தேடி அவங்க ரூமுக்கு போகிறாங்க காவேரி. ரூமில் வந்து விஜய் இல்லை. எங்கே போனார் இவர்? எவ்வளோ முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல வந்திருக்கேன். இப்போ தான் எங்கேயாவது போயிருப்பாரு. இப்போ என்னதான் பண்ணுறது? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஐயோ! இவர பார்த்து நான் இப்போ சொல்லி ஆகணுமே! என்ன பண்ணுறது? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தவிச்சு போகிறாங்க. உடனே காவேரி வந்து சரி வராரா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க. கீழே போனால் கரெக்டாக மாமி வந்து செடிகளுக்கெல்லாம் தண்ணி வந்து போட்டுட்ருக்காங்க. தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து ஐயோ! மாமி வேற இங்கே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே பார்க்குறாங்க. ஏய் காவேரி எங்கே ரெடி பண்ணுற? அப்படின்னோடனே ஒன்றும் இல்லை அப்படின்னா என்ன வெளியே வெளியே எட்டி பார்க்குற? அன்னைக்கு கூட வெளியே எட்டி பார்த்துருந்தேன். கேட்டால் ஒன்றும் இல்லைன்ட்ட. இன்றைக்கும் வெளியே எட்டி பார்க்குற? விஜய்க்காக தான் எட்டி பார்க்குறேன் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்களுக்கு தான் விஷயம் தெரியுமே அதான் கரெக்டாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் மாமி விஜய்க்காக தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா? இப்போல்லாம் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிற போல் இருக்கு. இங்கே பாருமா விஜய்க்காகலாம் நீ காத்துட்ருக்கக்கூடாது புரியுதா? உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னோடனே என்ன மாமி என்ன சொல்கிறீங்க? விஜய்க்காக நான் ஏன் காத்துட்ருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அவர் எங்கே போயிருக்காரு உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னோடனே எனக்கு தெரியாது இருந்தாலும் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்கே பாரு இதுக்கப்புறமா விஜய்கிட்ட பேசுறதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ காவேரி அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மாமி என்ன ஆச்சு? என் அம்மா எதாவது சொன்னாங்களா? அப்படின்னோடனே ஓ அம்மா சொல்ல நான் சொல்கிறது உன் நல்லதுக்கு தான்மா. நான் என்னை சிஸ்டராக நினச்சிக்கோ. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. நீங்கள் என்ன மாமி சொல்கிறீங்க? நான் ஏன் அவர்கிட்ட பேசக்கூடாது? அப்படின்னோடனே இல்லைம்மா நான் ஏன் சொல்கிறேன்னா இங்கே பாரு விஜய்க்கு உனக்கு உள்ள பிரச்சனை நல்லாவே தெரியும். என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லிட்டு விஜய் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. ஐயோ! அக்ரிமெண்ட் விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரா? இப்போ என்ன பண்ணுறது? இவர் ஏன் துருன்னு இதெல்லாம் சொல்லிடுறாரு? இவரை வரட்டும் ஒரு இருக்குது அப்படி சொல்லிட்டு மாமி அது வந்து மாமி என்ன நினச்சிட்ருக்க? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? விஜய் என்கிட்ட எதுவும் சொல்லாமே இருக்க மாட்டான். எல்லாத்தையும் சொல்லிட்டான். நீ வந்து போட்டிருக்க தாலி இருக்குல்ல அது ஒரிஜினல் தாலி இல்லையா டூப்ளிகேட் தாலி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனால் ஒரிஜினல் தாலின்னு சொல்கிறது நான் இப்போ நம்புகிறேன் அப்படின்றாங்க. என்ன இந்த மாமி ஒரே குழப்புறாங்களே அப்படின்னோடனே என்ன தான் மாமி அவர் சொன்னார் அப்படின்றாங்க. என்ன சொன்னார்? அவன் என்ன சொன்னான்னா நீ உன்கிட்ட இருக்க தாலியை ஒரிஜினல் தாலியில் டூப்ளிகேட் தாலி நீ சும்மா தான் அவனை ஏமாத்துறதுக்காக போட்டிருக்கேன்னு நினச்சிட்டு உன்னை விரும்ப ஆரம்பிச்சிருக்கான். உன்கிட்ட சொல்லணும்னு நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்கான். ஆனால் என்ன உங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால் உன் பின்னாடியே சுற்றிட்டுருக்கான். இதுதான் அவன் சொன்னது. ஆனால் இந்த விஷயத்துலேருந்து ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவனுக்கு தெரியாத உண்மை ஒன்று தெரிஞ்சு போச்சு. இது ஒரிஜினல் தாலி இல்லைன்னு அவன் நினச்சிட்ருக்கான். ஆனால் இது ஒரிஜினல் தாலி தான். நீ வந்து உண்மையிலேயே உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்ற விஷயத்த அவங்ககிட்ட நீ சொல்லிடணும். ஆனால் நீ சொல்லாமல் இருக்க. அதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்ககிட்ட நான் சொல்லி பார்த்தேன். ஆனால் எங்கே அவன் கனவுலகத்திலே இருக்கான். எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். இல்லை இல்லை அப்படின்றான். அப்போனா என்ன அர்த்தம்? இப்போவும் ஒன்றை தான் அவன் விரும்புகிறான்னு அர்த்தம். உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சோ இல்லையோ அதனால் இதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசாமல் இருக்க தான் உனக்கு நல்லது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். உன்னை பற்றி எதுவும் தப்பாலாம் சொல்லலை. நீ அவங்ககிட்ட பேசாமல் இருந்தால் அவன் மனசும் மாறும். அதே மாதிரி நீ அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தால் 4 பேர் எதாவது சொல்லுவாங்கல்ல. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை காவேரி உனக்கு? அப்புறம் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. உன் வீட்டுக்கார் வந்து கேட்பார்ல அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அடப்பாவி இவ்வளோ வந்து சொல்லி வச்சுருக்காரு. இவருக்கு என்ன தான் பண்ணுறது? இந்த மாதிரியா மாமியை போட்டு குழப்பி வச்சுருக்காரு. இவருக்கு எல்லாமே விளையாட்டு தானா இவரை அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. என்ன காவேரி என்ன ஆச்சு? எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சோன்னா உனக்கு வந்து ஷாக்காக இருக்குல்ல அப்படி தானே? ஆமாம் மாமி ரொம்ப ஷாக்காக இருக்குது அப்படின்றாங்க. உடனே வந்து சரி சரி நான் சொல்கிறது புரியுதோ இல்லையோ உனக்கு அப்படின்னோடனே புரியுது மாமி அப்படின்னு சொல்லிட்டு மனசை கஷ்டப்பட்டு காவேரி அங்கேருந்து போகிறாங்க. அவர்கிட்ட எவ்வளோ ஆசையாக வந்து சொல்கிறதுக்காக மாமிக்கிட்ட இப்படி என்னை பற்றி சொல்லி வச்சுருக்காரு. அவங்க என்னை பற்றி எவ்வளோ கேவலமாக நினைக்கிறாங்க. நான் என்னமோ வந்து அவர் பின்னாடி திரியிற மாதிரியும் அதே மாதிரி என் வீட்டுக்காரை விட்டு நான் வந்த மாதிரியும் நினைக்கிறாங்களே. இது அவர் கட்டின தாலின்னு ஏன் சொல்லலை? ஏன் இப்படிலாம் போட்டு என்னை வந்து அசிங்கப்படுத்துகிறாரு? நான் ஏன் தான் இவர்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு வந்தனும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. ஆசையாக நான் வந்தேன் இந்த விஷயத்த சொல்லணும். நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்படி பண்ணுவீங்க நினச்சி கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து மனசு கஷ்டப்பட்டு அங்கே வந்து போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி என்னடி விஜய் கிட்ட சொல்லிட்டியா அப்படின்றாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்றாங்க. உண்மையிலேயே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி அப்படின்னோடனே விஜய் கிட்ட சொன்னியா இல்லையா? இல்லடி நான் சொல்ல போகிறது அவங்க ஃப்ரெண்டு அதிர்ச்சி அடைகிறாங்க.